லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழகம் அளவுல நீங்க சொல்வது இந்திய அளவுலையுமே அந்த முன்னுரிமை அப்படின்ற இடம் அது உண்மையில் தீர்வை கொடுக்கும்னு நம்புறீங்களா இல்ல மேலும் மேலும் சிக்கலுக்கு தான் வழி? ஆக்சுவலாக ஒரிஜினலாக நீங்கள் இந்த டிபேட்டுக்கு என்னை கூப்பிட்டப்ப நான் நேரடியாக திமுக வருவாங்க இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, 3 வருஷம் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்னு நான் வந்தேன். நீங்கள் பிரச்சனையே இல்லாத ஒன்றை தேசிய பிரச்சனையாக்கி சிபிஎம்மை கொண்டு வர வச்சுட்டீங்க, பாஜக கொண்டு வர வச்சுட்டீங்க, எல்லாரையும் காங்கிரஸ் கொண்டு வர வச்சு பேசுறீங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆனா நீங்க என்ன பார்த்துட்டீங்கன்னா பாலு சார் வந்து பறந்துபட்டு பேசக்கூடியவர். இப்ப பிரச்சனை இந்த பிரச்சனை வேலை இல்லாத பிரச்சனையோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. இங்க மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து சொல்ற மாதிரி பறந்துபட்டு பேசுறவன் தான், தனக்கு மிஞ்சினது தான் தர்மம். இப்போ தமிழ்நாட்டை பத்தி பேச எங்களை பொறுத்தவரையில் இன்னைக்கு மிக மோசமான நிலையில் தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தாருங்க. இப்போது இப்படி செய்கிறதுனால என்ன சிரமங்கள் அதை சொல்லணும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் பாருங்கள், இவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து நோக்கியா நிறுவனம் வந்துச்சு, இப்போ நோக்கியாவும் மூடிட்டாங்க. என்ன தெரியுங்களா, நீங்கள் இப்போது குளோபலைசேஷன் 91 வந்துச்சு. அப்போ வந்தப்போ ஃபோர்டு தான் முதல்ல அந்த நிறுவனம் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா போய் அதே இடத்துல அங்கே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழைச்சிட்டு போய் போராட்டம் பண்ணார். என்ன போராட்டம்மா, இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை தரணும், வேலை வாய்ப்பில்லைன்னு சொன்னார். இப்போது ஃபோர்டு கம்பெனி இன்றைக்கி இருக்கா? போயிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சில சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்போ பன்னாட்டு நிறுவனங்களோ மற்ற இது போகிற எம்என்சி கம்பெனிகளோ அவர்கள் என்ன வராங்கன்னா, ஒரு மாநில அரசு கொடுக்கக்கூடிய முதன்மையான சலுகைகளை ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் அனுபவிக்கிறாங்க. அனுபவித்து முடித்த பிறகு இப்போ நோக்கியா போய் ஃபாக்ஸான் வந்துச்சு. இப்போது இந்த மாதிரி சூழல்கள் வருகின்ற மாநிலத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. இவ்வளோ தான் சிம்பிள். இப்போ அதில் நீங்கள் முதன்மையான பதவிகள் இருக்குது, ஒரு மேனேஜர் போஸ்ட்டு அல்லது முக்கியமாக ஒரு டெக்னிக்கல் போஸ்ட்டுன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கிங்க. ஆனால் ஒரு லேபர் லெவலில், ஒரு ப்ளூ காலர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிற சூழல் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இப்போ கனகராஜன் ஒன்று சொன்னார், சரி பாஜகவை திருப்பி கேள்வி கேட்டார். இப்போ பிரச்சனையே என்னென்னா ஒரு மாநிலத்துக்கு அதை கொடுக்கலாமா இல்லையாங்கிறது. இப்போது சொல்கிறார், நெய்வேலி பிரச்சனையே சொல்லிட்டார். எல்லா பிரச்சனையும் இப்போ திமுக 2.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை தரேன்னு சொன்னாங்க. சரி, கொடுத்தாங்களா? எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? இது 50,000 பேர் வந்ததுலேருந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க. ஆனால் 23,000 பேருக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் 3 வருஷத்தில் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த தலைப்பை பறந்துபட்டு ஆரம்பித்தாலும் சில விவாதங்கள் சின்ன அளவில் ஆரம்பித்து பறந்துபட்டு போகும். விவாதம் பறந்துபட்டு தமிழகத்திற்கு அவர் சொல்றாரு, எங்களை மீறி தான் தான தர்மம், தமிழ்நாட்டு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கன்றார். நான் இப்போ தமிழ்நாட்டு பிரச்சனை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதில் எனக்கு எந்த விதமான தமிழ்நாட்டில் அப்போவும் நீங்கள் முதலாளித்துவ கொள்கைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் 100% வேலை வாய்ப்பு சாத்தியமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், பாலு சார் என்னோட வரட்டும், வேலை நேரத்தை 6 மணி நேரம் ஆமாக்குங்க. இப்போ சேதுராமன் சார் சொன்னார், எங்கேயுமே அந்த பிரச்சனை இல்லைன்னாரு. அதாவது கூடுதல் வேலை நேரம், சுரண்டல் அதெல்லாம் இல்லை. உங்களை எந்த ஊருக்கு சார் போகணும்? இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போமா சார், 8 மணி நேரம் வேலையா? அவன் மாடு மாதிரி வேலை பார்க்குறான்னு பலரும் பேசுகிறீங்க. மாடு மாதிரி வேலை பார்க்குறதுக்கு எதுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வச்சுருக்கீங்க? மனுஷன் மாதிரி தானே அவன் வேலை பார்க்கணும். 14 மணி நேரம் வேலை பார்த்த காலம் போச்சு. அடிமாட்டு வேலைக்கு இந்தியாவில் மிக மோசமாக தினசரி கூலியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாநிலம் குஜராத். நான் என்ன கேட்குறேன், குஜராத்தில் 100% பேருக்கு வேலை கொடுக்க முடிஞ்சுச்சா? நீங்கள் இன்னொன்று எடுத்துக்கங்க. நீங்கள் சார் கூட வெளிநாட்டில் இருக்கவங்கள சொன்னாங்க, ரிஷி சுனாக் சொன்னார், நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோன்னே மைக்ரண்ட் ஆட்களையெல்லாம் நாங்கள் வெளியூருக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். தோற்று போனார்ல. ஏன் போனார்? ஃப்ரான்ஸில் இந்த ஃபார் ரைட்டு ஏன் தோற்று போச்சு? அவங்களும் அதே கோஷத்தை தானே வச்சாங்க, வெளிநாட்டுக்காரன்லாம் நான் அனுப்பிடுவேன்னு. டொனால்ட் ட்ரம்ப் போன தடவை என்ன பேசினார்? இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைத்தோளோடு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்கேயோ இருந்து வரக்கூடியவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்னார். ஏன் தோற்று போனார்? அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த தொழில் வராது சார் கூட சொன்னார், ஃபோர்டு ஏங்க போகிறான்? நீங்கள் இன்னொரு ஏரியாவை நீங்கள் தொடர்ச்சியாக விட்டுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வரணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாங்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபோர்டு வந்தது எப்படி போச்சு? அவன் வர்றதுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறீங்க, போகிறதுக்கு எந்த தடையும் இல்லைங்க.
நோக்கியா 24,000 கோடி ரூபாய் வரி பாக்கி வச்சுட்டு போனான். சரி. கேட்கறதுக்கு எந்த இதுவும் இல்லை. சரி. சுரண்டல் தான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இல்லை இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏதோ தமிழ்நாட்டில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆடிட் 1 அலுவலகத்தில் 64 ஆடிட்டர்கள் நியமிக்கப்பட்டாங்க போன ஆண்டு. அதில் 63 பேர் எது வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பாலும் வட மாநிலத்தை. நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே ஒருத்தங்கூட இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவீங்களா? தங்க வரதராஜ் அதாவது என்ன சொன்னார், 4DM போனிச்சு நோக்கி சார், குஜராத்தில் அவர்களுக்கு போதுமான வேலைவாய்ப்புகள் அவர் உருவாக்கியிருக்காங்க, அதில் இருக்கிறாங்க. அவங்க மைக்ரண்ட் லேபர், நீ கணக்கு போடுங்க, அவங்க மைக்ரண்ட் லேபர் அதிகமாக போகிறாங்களா? கிடையாது. அதுக்கான அங்கே கட்டமைப்புகள் வேலைவாய்ப்புகள் இருக்குது குஜராத்தில். அதனால் முதல்ல இது பாருங்கள். நான் என்ன கேட்குறேன், 4DM முடிச்சுருங்க சார். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சீனா நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி அதானி அம்பானி இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி போய் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுரங்க அந்த டெண்டரை போய் எடுக்கிறார். இன்றைக்கி வந்து உலக பன்னாட்டு போட்டியாக நம்ம இந்திய நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கி அதே போல் ஆஸ்திரேலியாவில் போய் சுரங்க அந்த டெண்டரை வந்து எடுக்கிறார். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி ஒரு விஷயமா நான் பேசி முடிச்சா நான் சொல்லிடுறேன். அதே போல் இஸ்ரேலில் போய் எடுக்கிறார். அப்போ என்ன, சீனா வந்து இந்த அதானி அம்பானி இந்தியிலிருந்து உருவாக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களை காலியாகும்னு நினைக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இங்கே வேலை வேணும்னு சொல்லிட்டீங்க, உருவாக வேண்டும் நினைக்கிறீங்க. இன்றைக்கி இந்திய தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் இந்த அரசாங்கம், மாறாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, இன்னும் சொல்ல போனால் வருத்தத்தக்கூடிய ராகுல் காந்தி கூட பார்த்தீங்கன்னா சீன நிலைப்பாடு தான் அவர் எடுக்கிறார். அதெல்லாம் சொல்றேன், உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மக்களுக்காக சொல்லிட்டு நீங்கள் இந்திய பன்னாட்டு இந்திய பன்னாட்டு நிறுவனங்களை ஒழிக்கணும்னு நீங்க இந்திய நினைச்சீங்கன்னா வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? நீங்க அது ஆதரவா இருக்கீங்களா? நீங்க சீனா கொள்கையை நீ கடைபிடிக்கிறீங்க, சீனா நாட்டோட ஒத்து போறீங்க. அதனால இங்க இந்திய பன்னாட்டு நிறுவனங்கள் சீனா அழிக்க வேண்டும் நினைக்குது. அதுக்கு உங்களை எல்லாம் தமிழ்நாட்டுல எந்த சீன நிறுவனத்துக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது? நீங்க எந்த சீன நிறுவனத்தை, நான் என்ன சொல்றேன், நீ ஒரே ஒரு நிமிஷம், சீனால இருந்து ஒரு தொழில்நுட்பம் கற்றுக் கொடுக்குற ஒரு கம்பெனி வந்திருக்கு. சரி, அதை எங்க வச்சிருக்கீங்க? குஜராத்தில் மட்டும் வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 10 வருஷத்துல கொண்டு வந்த ஒரு தொழில் சொல்லுங்க சார், ஒரே ஒரு தொழில் சொல்லுங்க. இல்ல நீங்க அதெல்லாம் ஜெனரலா பேசலாக்க வேண்டியது மாநிலத்திலிருந்து மாநில அரசாங்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.